வந்து விவசாயத்தை அடிச்சுதான் கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதற்கான இடம் இதே காஞ்சிபுரத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. கடைசியா ஒரு நிமிடம், விவசாயத்தை அழிக்காமல் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நெசவாளர்கள் இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு நெசவாளர்னு தனியா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு சங்கம் இல்ல. நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இல்ல. காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இது ஏன் நாங்க இங்க வந்து என்ன செய்வோம்னு கேக்குறீங்க. காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஒரு சில சிறப்புலாம், பட்டுக்கு பேர் போனது கோயில் நகரம். இந்த கோயில் நகரம் என்ற இந்த காஞ்சிபுரத்தை ஊழல் நகரமா மாத்தின பெருமை மதிப்பிற்குரிய அக்கா மேயர் அவர்களே சாரும். தமிழ்நாட்டு மக்கள், காஞ்சிபுரத்து மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் ஓட்டு போடணும்? திரு வினோத் பேசுங்க. திராவிட மாடல் அரசோட பயம் இதுல இருந்து வெளிப்படுது. என்ன பேசுறது கூட இந்த வினோத் இங்க பாருங்க, உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. யோ வெக்கங்கட்டவனே, என்ன அதெல்லாம்? இது பரம்பரை வியாதி மாப்ள. உங்களுக்கு வந்து நியூஸ் தமிழ் தேர்தல் களம் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க இத பிரச்சார களமா பயன்படுத்திக்கலாம். வினோத், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க இத ஒரு பிரச்சார களமா பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படுது. உங்களோட நேரம் வீணடிக்கப்படுது. அது கருத்துல கொள்ளுங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? மக்கள் ஏன் டிவி கேட்க ஓட்டு போடணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க வந்தா என்ன சரி செய்வீங்க, அதை சொல்லுங்க. ஒரு நம்ம வந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பேசுங்க. போதை இல்லா தமிழகம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து போதை கலாச்சாரம் மிக்க மாநிலமா மாறிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் இருக்குன்றதையும் தலைவர் ஆட்சி வந்தோடனையும் நேற்று ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டாரு. மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர்கள்ல சரி பாதி பெண்களுக்கு தருவேன்ட்டு. இதை வச்சு நீங்க வந்து தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவரோட ஆட்சின்றது பெண்களுக்கான ஆட்சியாவும் மக்களுக்கான ஆட்சியாவும் இருக்கின்ற போல. மூதேவி டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. இன்னைக்கு வந்து 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன். நானு சரிங்களா, 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன். இது நான் தற்கொலையா? தெரிஞ்சு போச்சு. வேற யாரும் இல்ல, சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல இருந்து நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகிருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன் சொல்றான்னு சொன்னா. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன்? நீதான்டா என்ன கூட்டின்னு வந்த. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி. இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். எனவே கணேஷ், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால், எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்போம். அவர் பார்க்கணும். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. சார் நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறதே விஜய்க்கு பயந்துதான். எல்லாமே விஜய்க்கு பயந்தா சார் அந்த நாட்டில் நடக்குது. எல்லாமே விஜய்க்கு பயந்தா நடக்குது எல்லாமே. ஆனா அவரு பயங்கர தைரியசாலி. ஏதாவது பிரச்சனைனா பனையூருக்குள்ள போயிடுவார்.
தான் ப்ரோ. எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த அவசியம் கிடையாது. அது எதுக்கு சண்டை போடுற இது தெரியலையா? அவன் பைத்தியக்கார தெரியலையா உங்களுக்கு? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன்.